அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. சோனி நிறுவனத்திற்கு உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தனது அனுமதி பெறாமல் பாடல்களை பயன்படுத்த தடை கோரிய இசையமைப்பாளர் இளையராஜாவின் வழக்கு தொடர்பாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இளையராஜாவுடைய அனுமதி பெறாமல் பாடல்களை பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் தொடர்பான விவரங்களை கோரி சோனி நிறுவனம் தாக்கல் செய்த மனு தொடர்பாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சோனி நிறுவனத்திற்கு ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவு தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரி. மகேஸ்வரி, சோனி நிறுவனத்திற்கு ஹைகோர்ட் நிறுவனம் பிறப்பித்த உத்தரவு தொடர்பாக கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சோனி மியூசிக் என்டர்டைன்மெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் எக்கோ ரெக்கார்டிங் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஓரியண்டல் ரெக்கார்ட்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரபல இசையமைப்பாளரும் மாநிலங்களவையினுடைய உறுப்பினருமான இளையராஜா வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கில் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சுமார் 7500 திரைப்பட பாடல்களுக்கு இசையமைத்துள்ளதாகவும் என்னுடைய இசை பணியை பாராட்டி தமிழக அரசு ஏற்கனவே பல்வேறு விருதுகளை வழங்கியிருப்பதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவிக்கிறார். மேலும் தன்னுடைய இசை படைப்புகள் காப்புரிமை சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று என்றும் என்னுடைய இசை படைப்புகளுக்கு தான் மட்டுமே உரிமையாளர் என்றும் இதற்கு மற்றவர்கள் உரிமை கோரவோ அல்லது அதனை பயன்படுத்துவதற்கோ அதிகாரம் இல்லை என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கிறார். பல்வேறு ஊடகங்கள், இணையதளங்கள், பல்வேறு நிறுவனங்களுடைய இசை நிறுவனங்கள் ஆகியவை தன்னுடைய பாடலை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி வருவதாகவும் இது காப்புரிமை சட்டத்திற்கு எதிரானது என்றும், குறிப்பாக சோனி நிறுவனம் மற்றும் அதனுடைய சமூக வலைதள பக்கங்களில் என்னுடைய பாடல்களை மாற்றி பயன்படுத்தியும் தன்னுடைய அனுமதி இல்லாமல் பல்வேறு வடிவங்களில் அதனை மாற்றி பயன்படுத்தி வருவதாக இசையமைப்பாளர் இளையராஜா மனுவில் தெரிவிக்கிறார். மேலும் சோனி நிறுவனம் எக்கோ நிறுவனத்திடம் இருந்து வாங்கிய பாடல்களை கூறினாலும் அதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அந்த உத்தரவை மதிக்காமல் அதனை சார்ந்த நிறுவனங்கள் தன்னுடைய பாடல் படைப்புகளை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் காப்புரிமை சட்டத்தின் அடிப்படையில் என்னுடைய இசையினுடைய முதல் உரிமை படைப்பாளியான எனக்கே முதல் உரிமை இருப்பதாகவும் தான் பாடல்களுடைய உரிமையை யாருக்கும் வழங்கவில்லை என்றும் எந்த உரிமைகளையும் மாற்றி தரவும் இல்லை, எனக்கே சோனி நிறுவனம் மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்கள் என்னுடைய பாடல்கள் மற்றும் அது தொடர்பான விவரங்களை மாற்றி அமைக்கவோ அதனை கொண்டு இசைகள் கோர்வைகளை செய்ய தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். மேலும் தன்னுடைய பாடல்களை பயன்படுத்தி சோனி நிறுவனம் ஈட்டிய அந்த வருவாய் விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கு என்பது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் என் செந்தில்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது இளையராஜா சார்பில் ஆஜரான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரி.